வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். உங்களோட கைகளில் ஆணாக இருந்தால் வலதுபுறமோ, பெண்ணாக இருந்தால் இடதுபுறமோ, இந்த கைகளில் இந்த கட்டை விரலில் இந்த மாதிரி ரேகை, இது கோதுமை தானியம் இருக்குது தெரியுங்களா, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும் கட்டை விரலில். இதே பார்த்தீங்கன்னா சுண்டு விரல் கட்டியும் இந்த இடத்துல கோதுமை தானியம் மாதிரி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இப்படி இருந்தால் மிகப்பெரிய கைராசிக்காரங்க. நீங்கள் உங்கள் கையில் எது வாங்கினாலும் லாபம் வெற்றி அதிகரிக்கும். நல்ல கைராசிக்காரங்க நீங்கள் அர்த்தம். அந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. மற்றும் இந்த 5 விரல்லையும் உங்கள் இதில் ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே 5 விரலில் இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ராஜ யோகம். ஒரு விரலில் இருந்தால் நல்ல யோகம், 2வது விரலில் இருந்தால் இன்னும் அதிக யோகங்கள் அதிகமாகும். 5 விரல்லையும் ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே இருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு தரும். மற்றும் பார்த்தீங்கன்னா கட்டை விரல் இந்த மாதிரி நல்லா செங்குத்தாக நீட்டி இப்படி இருந்துச்சுன்னா இவங்க மிகப்பெரிய தைரியமாக இருப்பாங்க, பயப்படவே மாட்டாங்க, தைரியமாக மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவாங்க. இதே கட்டை விரல் இப்படி சாஞ்ச மாதிரி வளைஞ்சி இருந்தால் மிகப்பெரிய பயந்தவங்க, ரொம்ப பயந்தவங்க. இவங்கன்னா பெரிய தைரியம் இல்லை, இவங்கன்னா எந்த சண்டைக்கும் போக மாட்டாங்க, பயந்த சுபாவம் அதிகம் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்ல வீரம், தைரியம், வெற்றி, தைரியமாக எதையும் சாதிப்பாங்க. கட்டை விரல் நிமிர்ந்து இருந்தால் மிகப்பெரிய வெற்றி வரும். இது கை ரேகை ஜோதிடத்தில் இதெல்லாம் வருது. மற்றும் நீங்கள் உங்கள் விரல் இது அத்தனையுமே உங்கள் பவுட்ரு, முகத்துக்கு போடுற பவுட்ரு இந்த இடத்துல அப்படி 5 விரலுக்கும் போட்டிங்கன்னா இந்த ரவுண்டாக 5 விரலுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். எத்தனை விரலுக்கு இருக்கோ அத்தனை நல்ல யோகம். 5 விரலும் அந்த ரவுண்டாக இப்படி இருந்துச்சுன்னா நல்ல யோகம். ஒரு விரல் இருந்தால் அதுக்கு ஒரு யோகம், 2 விரல் இருந்தால் அதுக்கு ஒரு யோகம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.